அண்மை செய்தி 10ஆம் வகுப்புக்கு இருமுறை பொதுத் தேர்வு. ஆண்டுக்கு இருமுறை நடத்தப்படும் பொதுத் தேர்வு ஒரே மையத்தில் நடத்தப்படும் என்றும் சிபிஎஸ்இ தகவல் தெரிவித்துள்ளது. ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு தொடர்பாக மார்ச் 6 வரை 9 வரை கருத்துக்கள் பெறப்பட்டு இறுதி செய்யப்படும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு கல்வியாண்டு முதல் 10ஆம் வகுப்புக்கு ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு நடத்தப்படும் என்று சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது. புதிய கல்விக் கொள்கை அடிப்படையில் ஆண்டுக்கு இருமுறை பொதுத் தேர்வு நடத்த உள்ளது சிபிஎஸ்இ. இல்ல, இது ஆக்சுவலி இது ப்ராப்பர் பிளானிங் கிடையாது. பிகாஸ் நம்ம ஆல் இண்டியா காம்படிட்டிவ் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அட்மிஷன் சைக்கிள்ஸ் ஃபார் ஐஐடி நீட் எல்லாமே நம்ம ஒரு சீசன்ல கொண்டு போறோம். இப்ப ட்வைஸ் வச்சா இந்த மாணவர்கள் பிரேக் எடுக்கிறவங்க இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அந்த அட்மிஷன் சைக்கிள் எப்படி ஐஐடியும் இது மாதிரி 2 தடவை ஒரு கொண்டு போவாங்களா, ஹையர் எஜுகேஷன்ல இல்ல சிங்கிள் அட்மிஷன்ஸ் பாயிண்ட்ல போவாங்களாங்கிறத நம்ம பார்க்கணும். பிகாஸ் இது ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு பிரேக் எடுத்து பண்ணிட்டு இப்ப நான் பண்றேன் அப்படின்னு ஒரு 6 months அவங்க வேஸ்ட் தனியா இருக்கும் பொழுது அவங்களோட எஜுகேஷனோட சைக்கிள் அந்த பேஸ் ஸ்பீடு குறைஞ்சதுன்னா அந்த மாணவர்களால உள்ள திருப்பி ஜாயின் பண்ற இன்ஸ்டிடியூஷன்ல கோப் பண்றது கஷ்டமா இருக்கும். இல்ல இது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காண்டி நாங்க டைம் தரோம். பிகாஸ் எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் 7000 சீட்ஸ் மேல கிடையாது, பட் 15 லட்சம் பேர் போட்டிடுறாங்க. அதனால இந்த பாயிண்ட் இந்த த்ரெஷ்ஹோல்ட்ல இந்த மாணவர்கள் நல்ல ஒரு ஃபோர்ஸ்ல இருக்கும் போதே அப்படியே ஹையர் எஜுகேஷன் அனுப்புறது நல்லது. ஏன்னா கோவிட்லயே ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் கொடுக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது. அதாவது பிளானிங் ஈவன் நம்ம ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் கமிஷன் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ண மாதிரி நம்ம கேஜில இருந்து பிஹெச்டி வரைக்கும் ஒரே கேம்பஸ்ல இருக்கணும், அப்பதான் இந்த டிராப் அவுட்லாம் இருக்காது அப்படின்றது. இப்ப நிறைய மாணவர்கள் இடையில இருந்து மதிப்பெண்கள் வரல, நான் இது ஏன் மேல ஹையர் எஜுகேஷன் படிக்கணும். ஆல்ரெடி இந்தியாவோட கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 28% தான் இருக்கு. இந்த மாதிரி நம்ம பாலிசியில என்னென்ன குளறுபடிகள் கொண்டு வரமோ அதெல்லாம் இந்த நாட்டின் மாணவர்கள் உயர்கல்விக்கு வருவதற்கான வளர்ச்சியை தடைபடுத்தும். இதனால எண்ணற்ற மாணவர்களோட டிராப் அவுட் ரேஷியோ இன்க்ரீஸ் ஆகும். சிபிஎஸ்இ இப்படி பண்றதுனால ஸ்டேட் எல்லாம் நல்ல ப்ரோக்ரஸ் ஆகும். பேரண்ட் கொஞ்ச நாள் பார்த்துட்டு சிபிஎஸ்இ வேண்டாம் ஸ்டேட் போர்ட்லயே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு சேஞ்சஸ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ எல்லாருமே வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா தற்போது சிபிஎஸ்இ பள்ளிகள் மட்டும் பப்ளிக் எக்ஸாமில் 10th 2 செமஸ்டர் வைஸாக பப்ளிக் எக்ஸாமை கண்டக்ட் பண்ண போகிறதா அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரியில் ஒரு எக்ஸாமும் மே மாதம் ஒரு எக்ஸாமும் கண்டக்ட் பண்ண போகிறதா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது சார்ந்து கருத்துக்களை ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாமே வரக்கூடிய மார்ச் 9ஆம் தேதிக்குள்ளே அந்த சிபிஎஸ்இ கொடுத்துருக்கக்கூடிய அந்த இணையதளத்தில் நீங்கள் கருத்துக்களை பதிவிடலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்முடைய ஸ்டேட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆகுமா இல்லை சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மட்டும் வேண்டாம். தற்போது இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் இந்த என்இபி 2020 புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொண்ட மாநிலங்கள் எல்லாமே 1 by 1 வருஷத்துக்கு 2 10th வருஷத்துக்கு 2 செமஸ்டர் வைஸாக பப்ளிக் எக்ஸாமாக கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. தற்போது சிபிஎஸ்இ முன்னெடுத்திருக்காங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த என்இபி புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்படலை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒருவேளை வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டாலோ திணிக்கப்பட்டாலோ தமிழகத்திலேயுமே இந்த மாதிரியான நடைமுறைகள் அமுல்படுத்தப்படலாம். தற்போது வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வழக்கமாக இருக்கக்கூடிய பொதுத் தேர்வு மட்டும்தான் நடக்கும். ஸோ இந்த அப்டேட் என்பது தற்போது சிபிஎஸ்இ பள்ளிகளில் மட்டும்தான். ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னு கமெண்டில் பதிவு செய்யுங்க.